வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இது லாஸ்ட்டு சண்டே நடந்த ஒரு மினி விலாக் தான். சண்டே என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் கரெக்டாக மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ மட்டன் சுக்கா பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே கொஞ்சோண்டு ஜீரகப்பொடி, மிளகு பொடி, மஞ்சள் பொடி இந்த மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மூணும் சேர்க்குறதுனால அந்த கறியில் உள்ள ரா ஸ்மெல் வந்து அவிக்கும் போதே சுத்தமாக போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நான் அதனால் அதை சேர்த்து எப்போவுமே அதை சேர்த்து தான் அவிய விடுவேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 1/2 kg மட்டனை சேர்த்துக்கலாம் உள்ள. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஓரளவு கொதிச்சதும் நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். 10 விசில் வச்சு நான் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்கள் 2 விசில் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்லா கொஞ்சம் தேவையான அளவு அதிகமாகவே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, தேவையான அளவு மட்டன் பொடி சேர்த்துக்கோங்க. மட்டன் பொடி வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் இந்த வத்தல் பொடி, தனியா பொடியே போதும். கரம் மசாலா மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உப்போட கண்டிப்பாக மறந்துடாதீங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிறோம்ல அந்த கறியை அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் வந்து நல்ல அந்த கறியில் உள்ள எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ தண்ணியோடவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 20 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான மட்டன் சுக்கா ரெடி. அதுக்கப்புறம் என்னோட மைண்ட் வாய்ஸ் சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எனக்கு தெரிஞ்சு சண்டே சமையல் ஃபினிஷ் பண்ணுற லேடிஸ்க்கு இப்படி ஒரு ஃபீல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஃபைனலாக அதில் கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இன்னொரு மினி விலாகில் இதே மாதிரி சந்திக்கலாம். இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.